ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய லைஃப் லெசன் தான். அது என்னன்னா வந்துட்டு, நமக்கே சொல்லிக்கிற ஒரு பெரிய பொய் தான் வந்துட்டு, நமக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல, நம்ம அதை அப்புறம் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆர்டருக்கு வந்ததுக்கப்புறமா இதை நான் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துப்பேன் அப்படின்னு நம்மளே ஏமாற்றிக்கிறது. ஸோ இதை நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா வந்து, நம்ம லைஃப்பில் கிடைக்கிற நிறையா டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நிறையா அப்புறம் அப்புறம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம வாழ்கிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு அந்த ஜாப் போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நமக்கு நாமே. இதே மாதிரி தான் நிறையா மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன், அது முடிஞ்ச அப்புறம் நான் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன், இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணுறோம். பட் ஒரு ட்ரூத் என்னன்னா, அந்த டே வரவே வராது. யூனோ வை? நமக்கு லைஃப்பில் கோல்ஸ் அப்படியே லைஃப்பில் நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கும் நிறையா. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடச்சிரும். பட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக வந்து நிற்கும். ஸோ நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே செலவு இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று நம்ம சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் திரும்பி பார்த்தா டக்குன்னு நிறையா இயர்ஸ் காணாமல் போயிருக்கும். இது இது வந்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமா, இல்லை வந்துட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாமல் ஏதோ ஒன்று ரீசன் சொல்லிவிட்டு நம்ம அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். நாம் ஒரு டைமில் ஆசைப்பட்டிருப்போம், நம்ம இந்த பிளேஸுக்கு போகலாம், ட்ராவல் பண்ணலாம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்திருக்கும். பட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இப்போ வேணாம், ஒரு டைம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு நாமே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம அதுக்காக ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பயம் சம்டைம்ஸ் நிறையா இருக்குது, நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயங்கள். அதை நம்ம பண்ணாமையே ரிஸ்க் எடுக்காமையே பயந்துட்டு அப்படியே கூட விட்டுருப்போம். ஸோ வி ஹாவ் அன்லிமிட்டட் டைம். இன்னும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்காக பண்ணணுமா என்ன? ஸோ நம்ம யோசிக்கணும். ஸோ வேக்கப் டுடே அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, பிகாஸ் டைம் இஸ் லிமிட்டட். நமக்கு இயர்லி 20s அந்த மாதிரிலாம் இருக்கும் போது வந்து நம்ம நினச்சிருப்போம் நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டு. பட்டு ஒரு ட்ரூத் என்னென்னா வந்துட்டு, வி ஹாவ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இன் அவர் லைஃப். ஸோ அது நம்ம லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் பீப்புள் ஹூ டோன்ட் மேட்டர். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நம்ம இப்போவே வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு அதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம எதுக்கு பண்ணாமல் இருக்கணும்? ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணி ஹாப்பியாக இருங்க. கேரியருக்காக உங்கள் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். உங்களோட சந்தோஷத்தை ஏதோ ஒரு நாளைக்காக எதுக்காக வெயிட் பண்ணணும்? அதை இப்போவே பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஸ்டார்ட் நவ். ஏன்னா வந்துட்டு அது பின்னாடி நீங்கள் லேட்டராக ரியலைஸ் பண்ணக்கூடாது, நிறைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்ட்டு. ஸோ பட் ஐ ப்ராமிஸ் யூ, பர்ஃபெக்ட் டைமுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. லைஃப் வில் ஆல்வேஸ் பி மெஸ்ஸி அண்டு ஃபுல் ஆஃப் ரீசன்ஸ் டு வெயிட். இப்படியே நம்ம வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னா இப்படியே தான் இருக்கும் லைஃபு. அப்புறம் ஒரு நாள் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், பேசாமல் பண்ணாமல் அப்போயே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போவே நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண வேண்டிய சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா டைம் இஸ் ஃபாஸ்டர் தென் யூ திங்க். ஏதோ ஒரு நாளுக்காக நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? அந்த டே இன்றைக்கி இருக்கக்கூடாதா என்ன? ஸோ பி ஹாப்பி. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை இப்போவே பண்ணிடுங்க. ஸோ யாருக்காகவும் எந்த ரீசனையும் சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப், பி ஹாப்பி.
இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க் யூ ஸோ மச்.